ஒரு யூஐன்னா என்ன, அந்த வெப்சைட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதுதான் பேசிக் ஆக்சுவலாக. இப்போ இதில் டிசைன் சிஸ்டம்னு என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ ஆப்பிள் டிசைன் சிஸ்டமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிசைன் ரிசோர்ஸ்னு இருக்கா, இதில் வந்து உங்களுக்கு ஃபிக்மா ஃபைல், எல்லா ஃபைலுமே இருக்கும். ஃபிக்மா இது, ஸ்கெட்ச் இது, என்னென்ன சாஃப்ட்வேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த டிசைன் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபிக்மா போய்க்குவோம். இதை வந்து ஃபிக்மாவில் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கையில் இதை வேணால் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பிள் இது மட்டும் காட்டுறேன். ஆண்ட்ராய்டுக்கு தனியாக டிசைன் சிஸ்டம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு டிசைனும் வந்து இருக்கணும். நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேட்டிவ் ஆப் ஏதாவது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீட், ஒரு ஆக்ஷன் பட்டன் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா, அது எப்படி இருக்குங்கிறது வந்து அவங்க ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க என்டையர் மொபைல் அப்ளிகேஷன்லேயுமே இருக்கும். நீங்கள் அதில் ஆப்பிள் மொபைல் யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்டிவிட்டி வியூ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இதை அவங்க ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ப்ரீ செட்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி. இதுதான் வந்து டிசைன் சிஸ்டம்ங்கிறது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க என்டையர் அப்ளிகேஷனே வந்து அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் ரீடிசைன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க இதிலிருந்து தான் எடுத்து ரீடிசைன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டிசைன் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணாலும் அவங்க வந்து இந்த டிசைன் சிஸ்டமில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே மேக்ஸிமம் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்டைல் கைடு. இது ஆக்சுவலாக நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து ட்ரிபிளில் போனீங்கன்னா நீங்கள் நிறையா கேதர் பண்ணலாம், நிறைய எடுக்க முடியும். உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர், என்ன கலர், ப்ரைமரி கலர் என்ன, செகண்டரி கலர் என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன டைப்போகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கோம், பாடி டெக்ஸ்ட் என்ன, ஹெட்டருக்கு என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த ஸ்டைல் கைடில் இருக்கும். ஸோ தட் ஒரு அப்கமிங்காக நீங்கள் டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு டிசைனர் வராரு அப்படின்னா அவருக்கு ஈஸியாக இருக்கும் அது. ஸோ அவங்க எதுவுமே பார்க்க தேவையில்லை, இது பிளாங்காக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் இப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, நம்ம இதில் இந்த சேஞ்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இதுதாங்க பேசிக். இதெல்லாம் இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து ஒரு டிசைன் வந்து ஆல்ரெடி இருக்க டிசைனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதே நீங்கள் புதுசாக ஒரு டிசைன், ஒரு கிளைண்ட் புதுசாக கேட்குறாங்க, அந்த புதுசாக ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறதும் பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நம்ம பண்ண முடியும், எவ்வளோ ஈஸியாக இருக்குது கம்பேர் டு பிசி ஆர் லேப்டாப்புக்கும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு இந்த ஃபிக்மாவில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, நம்ம எதை எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத பற்றி இப்போ பார்த்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவில் வந்து ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம ஆர்ட் போர்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு ஒன்று இருக்கும். இங்கே செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு இருக்கா, எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு நீங்கள் சைஸ் பார்க்கணுன்னு கூட இல்லை. என்ன நீங்கள் இப்போ ஒரு மொபைல் டிசைன் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷன் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து காமனான ரெசல்யூஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை அட்வான்ஸ்டாக பார்க்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு இப்போ வர மொபைல்ஸ் வந்து இந்த காமன் ரெசல்யூஷனில் வராது. ஒரு சில மொபைலில் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். பட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் இந்த ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதுலேயே வந்து டேப்லெட்டுக்கு இருக்கும், டெஸ்க்டாப். ஸோ இதில் ப்ரெசன்டேஷன் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி பண்ணுறது, ஸ்லைடு, அதாவது பிபிடியில் ஏதாவது அப்ளை பண்ணணுன்னா இங்கே டிசைன் பண்ணி அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஸ்லைடு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது. வாட்ச் ஃபேஸ் எப்படி பண்ணுறது, வாட்சோட அப்ளிகேஷனில் வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான ரெசல்யூஷன்ஸும் இங்கே இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். நீங்கள் இதை பேஸ் பண்ணியே பண்ணாலே போதும். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு லார்ஜ் எடுத்துக்கிறோன்னு வைங்க, இந்த ஸ்க்ரீன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீனோட சைஸுக்கு கொடுத்துரும். இந்த சைஸில் தான் வந்து ஒரு அப்ளிகேஷனோட ஓவரால் ஸ்க்ரீனும் இருக்கும். இதில் வந்து நம்ம டாப்பில் வந்து ஒரு ஹைட் வந்து 69, இது வந்து ஹெட்டர் பார்ட். 16 பிக்சலில் வந்து நீங்கள் வந்து நேவ் பார் வைக்கலாம். நேவ் பார் வந்து மோஸ்ட்லி சம் கிளைண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்ன பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேவ் பார் வந்து டாப்பில் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு 16 பிக்சலுக்கு வந்து நீங்கள் ஒரு நேவ் பார் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 16 வச்சுக்கோங்க.
16 வரும், சம்டைம்ஸ் 20. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இங்கே டவரு, டைமு எல்லாமே வந்து இருக்கும். இது கொஞ்சம் டஃப்பு தாங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 0 பண்ணிடுங்க. இப்போ இதுக்கான கலரை மாற்றிடுவோமா? இது ரெட் வச்சுக்கலாம். இது வந்து நேவ் பார், மொபைலோட நேவிகேஷன் பார். இது வந்து நம்ம அப்ளிகேஷனோட மெனு பார், லோ ஐக்கான் எல்லாமே இதில் வந்துடும். ஹெட்டர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீரோ பேனல்னு சொல்லுவோம். ஓகே, கீபோர்டு இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 500, 400 எவ்வளோ வேணால் உங்களுக்கு ஹீரோ பேனல் பொறுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது ஹீரோ பேனல். இதில் வந்து கண்டென்ட் வரும், அங்கே உங்களுக்கான டைப்போகிராஃபி ஏரியா வந்துடும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி பேஜஸ் செக்ஷன் வைஸ் செக்ஷனாக வந்துடும். அபவுட்டோ இல்லை ப்ராடக்ட் லிஸ்டிங்கோ, ஃபேவரட் ப்ராடக்ட்ஸோ, டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்னு எல்லா லிஸ்ட் பேஜும் ஒன் பை ஒன்னாக வந்துடும். ஸோ இவ்வளவு தாங்க. இந்த இதுதான் வந்து பேசிக் டெம்ப்ளேட். இதை வந்து வயர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இங்கே லோகோவோட இமேஜ் வந்துடும், இங்கே நேவிகேஷன் ஐக்கான் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு யூஐ டிசைன் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த பேசிக்கோடு நிறுத்திக்கலாம், ஏன்னா டைம் ஓவர எடுத்துக்கும். நாளைக்கு வந்து டைரெக்டாக டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டிசைன் வந்து எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி ஒரு ஸ்க்ரீனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபிக்மாவில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு என்னென்னா இங்கே கீபோர்டு மவுஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஏன் இது சொல்கிறேன், டைரெக்டாக டிசைன் பண்ணி காட்டிட்டு போயிருக்கலாம். பட் இதை சொன்னால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து யூஏங்கிறது, இதைத்தான் வந்து இதில் பண்ணுறாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் இருக்கும். மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. சேம் டைம் சம் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சேம் டைம் எனக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க பேசிக் டிசைன் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ஃபிக்மாவில். சேம் டைம் யூஏங்கிறது இதுதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் இதில் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டேக் கேர், பாய் பாய்.